கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இந்த மகிழ்ச்சியான ஒரு நல்ல நாளிலும் கூட உங்கள் அனைவரையும் இந்த காணொளியின் மூலமாய் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் நம்மை மட்டுமாக நடத்தி வந்திருக்கிறார். எனவே கர்த்தரை நாம் ஸ்தோத்தரிக்க கடவோம். கர்த்தர் நம்மை இதுவரையுமாய் நடத்தி வந்து இந்த 11 மாதங்களையும் கடக்க செய்து இந்த டிசம்பர் மாதத்தை காணும்படியாக செய்திருக்கிறார். எனவே நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த ஒரு டிசம்பர் மாதம் மிகவும் ஒரு மகிழ்ச்சியான ஒரு மாதமாக இருக்கும். கர்த்தர் தாமே இந்த மாதம் முழுவதும் உங்களை கிருபையாய், சமாதானமாய், பாதுகாப்பாய், மகிழ்ச்சியாய் நடத்துவாராக. இம்மட்டுமாக நடத்தி வந்த தேவன் இனியும் உங்களை நடத்துவாராக. ஆகவே நாம் கர்த்தரை எப்பொழுதும் ஸ்தோத்தரிக்க வேண்டும். எப்பொழுதும் கர்த்தரை நோக்கி நாம் ஜெபிக்க வேண்டும். கர்த்தருடைய வழிகளை நாம் நடக்க வேண்டும். எல்லா பாவக்கேட்டையும் விட்டுவிட்டு கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் செவி கொடுத்து நடப்போம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்வில் உள்ள துன்பங்கள் அனைத்தையும் கர்த்தர் நீக்கி ஏற்ற வேளையிலே நமக்கு நன்மை செய்ய அவர் வல்லவராயிருக்கிறார். இந்த ஒரு மகிழ்ச்சியான ஒரு நல்ல நாளிலும் கூட நாம் கர்த்தருடைய வார்த்தையை நாம் வாசிக்க கேட்கலாம். ரோமர் 13ஆம் அதிகாரம் கடைசி 11, 12, 13, 14 ஆகிய வார்த்தைகளை நான் வாசிக்கிறேன். நித்திரையை விட்டு எழுந்திருக்கத்தக்க வேலையாயிற்று என்று நாம் காலத்தை அறிந்தவர்களாய் இப்படி நடக்க வேண்டும். நாம் விசுவாசிகளான போது ரட்சிப்பு சமீபமாயிருந்ததை பார்க்கிலும் இப்பொழுது அது நமக்கு அதிக சமீபமாயிருக்கிறது. இரவு சென்று போயிற்று, பகல் சமீபமாயிற்று. ஆகையால் அந்தகாரத்தின் கிரியைகளை நாம் தள்ளிவிட்டு ஒளியின் ஆயுதங்களை தரித்து கொள்ள கடவோம். களியாட்டும் வீரியும், வேசித்தனமும், காம விகாரமும், வாக்குவாதமும், பொறாமையும் உள்ளவர்களாய் நடவாமல் பகலில் நடக்கிறவர்களைப் போல சீராய் நடக்க கடவும். துர் இச்சைகளுக்கு இடமாக உடலை பேணாமல் இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தரித்து கொள்ளுங்கள். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இப்பொழுதும் கூட நாம் இப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு வார்த்தைகளை நாம் வாசிக்க கேட்டோம். இந்த வார்த்தைகளின் பிரகாரமாக நாம் களியாட்டும் வீரியும், வேசித்தனமும், காம விகாரமும், வாக்குவாதமும், பொறாமையும் உள்ளவர்களாய் நடவாமல் பகலில் நடக்கிறவர்களை போய் சீராய் நடக்க கர்த்தர் நமக்கு கிருபை செய்ய வேண்டும். இப்படிப்பட்ட தவறான காரியங்களிலிருந்து நாம் நம்மை விலக்கி காத்து கொள்ள வேண்டும். கர்த்தருக்கு பிரியமில்லாதவற்றை நாம் நடப்போம் என்று சொன்னால் வருகையில் நாம் காணப்படாதவர்களாய், கர்த்தருடைய வழிகளிலே நடக்காத பிள்ளைகளாய் நாம் இருப்போம் என்று சொன்னால், இப்படிப்பட்ட காரியங்களிலே விட்டு நாம் விலகாமல் இருப்போம் என்று சொன்னால் நிச்சயமாகவே நாம் கர்த்தருடைய வருகையில் நாம் காணப்படாதவர்களாய், கைவிடப்பட்டவர்களாய் நாம் இருப்போம். இப்படிப்பட்ட வழிகளை விட்டு நாம் கண்டிப்பாகவே நிச்சயமாகவே விலக வேண்டும். நாம் துர் இச்சைகளுக்கு இடம் கொடாமல் இருந்து கர்த்தருடைய வழிகளில் நடக்க வேண்டும். நாம் இருதயங்களிலே அன்பு எப்பொழுதும் நிலைத்திருக்க வேண்டும். நாம் ஒருவரை ஒருவர் தவறான கண்ணோக்கமாய், எந்த ஒரு தவறான கண்ணோக்கத்தின் நிமித்தமாகவும் பார்க்காதபடி கர்த்தர் நம்மை கிருபையாய் நடத்தணும். எல்லா விதமான பாவ வழிகளை விட்டு நம் அனைவரும் விலகி நடக்கணும். இன்னும் இப்படிப்பட்ட பாவத்தில் நாம் அமிழ்ந்து போயிருப்போம் என்று சொன்னால் கண்டிப்பாகவே நம்முடைய வாழ்வில் இன்னும் தவறான, இன்னும் பலவிதமான துன்பங்கள் நம் வாழ்வில் ஏற்பட அது காரியமாய் சத்துரு நம்மை இன்னும் பாவத்துக்குள்ளாக அமிழ்த்து நம்முடைய வாழ்வை முற்றிலுமாக அழிப்பான். ஆனாலும் கூட கர்த்தர் நம்மை தேர்ந்தெடுத்திருக்கிறார். இந்த காணொளியின் மூலமாக கர்த்தர் உங்களை கிருபையாய் நடத்த அவர் வல்லவராய் இருக்கிறார். நாம் இப்படியாக பாவத்தை விட்டு விலகினவர்களாய் கர்த்தருடைய வழிகளிலே பின்பற்றி நடக்க வேண்டும். சமாதானமும் சந்தோஷமும் நம்முடைய வாழ்வில் நிலைத்திருக்க வேண்டும் என்று சொன்னால் கண்டிப்பாகவே நாம் ரட்சிக்கப்பட்டவர்களாய் கர்த்தருக்காக நம்முடைய வாழ்வை ஒப்பு கொடுக்க வேண்டும். எத்தனையோ தவறான காரியங்கள் நம்முடைய உள்ளங்களிலே, எத்தனையோ தவறான செயல்களை செய்ய சத்ரு நம்மை கட்டுப்படுத்த நினைக்கும் போதெல்லாம் நம் கர்த்தரை நோக்கி நாம் ஜெபிப்போம் என்று சொன்னால் கண்டிப்பாகவே ஆவியானவர் நம்மை கிருபையாய் நடத்த அவர் வல்லவராய் இருக்கிறார். சாத்தானின் எல்லா கிரியைகளிலிருந்து நம்மை மீட்டு அவரை ரட்சிக்க வல்லவராய் இருக்கிறார். தினந்தோறும் ஜெபிக்கிறவர்களாகவும் தினந்தோறும் கர்த்தருடைய சமூகத்தில் அமர்ந்திருந்து நாம் ஜெபித்து கர்த்தரோடு பேசுகிறவர்களாக இருக்கும் பொழுது தேவன் தாமே கண்டிப்பாக நம்முடைய
வாழ்வை அவர் மாற்ற வல்லவராக இருக்கிறார். இப்பொழுது இந்த நாளிலும் கூட நம்முடைய வாழ்வில் எத்தனையோ துன்பங்கள் இருக்கலாம். வியாதி நிமித்தமாக, படிப்பின் காரியங்கள், வேலையின் நிமித்தமாக, பலவிதமான பொருளாதார தேவைகள் நம்முடைய வாழ்வில் இருக்கலாம். சாத்தானின் போராட்டங்கள், இன்னும் பலவிதமான சொல்ல முடியாத பாவங்களிலே மாட்டி சிக்கி தவித்து கொண்டு இருக்கிற அநேகர் மீது கர்த்தருடைய கரம் இப்பொழுது இறங்கும்படியாக நான் செபிக்கிறேன். கர்த்தர் கண்டிப்பாகவே உங்கள் அனைவரின் பாவ போராட்டத்திலிருந்து உங்களை விடுதலையாக்க அவர் வல்லவராக இருக்கிறார். உங்கள் பாவங்கள் அனைத்திலிருந்து அவர் உங்களை நீக்க வல்லவராக இருக்கிறார். கண்டிப்பாகவே கர்த்தர் நம்மை கைவிடாத தேவனாய் இருந்து நம்மை ரட்சிப்பார். நம்மை தேர்ந்தெடுத்து நம்மை இம்மட்டுமாக தாயின் கர்ப்பத்திலே நம்மை தேர்ந்தெடுத்து இம்மட்டுமாக எல்லா விதமான துன்பங்களுக்கும் எல்லா விதமான ஆபத்துகளுக்கும் கர்த்தர் நம்மை விலக்கி காத்து வந்திருக்கிறார். இம்மற்றும் நடத்தி வந்த தேவன் இனியும் நம்மை காக்க வல்லவராய் இருக்கிறார். எனவே நாம் கர்த்தரை எப்பொழுதும் நம்பிக்கொண்டே இருக்க வேண்டும். எப்பொழுதும் அவர்களுடைய வழியிலே நாம் நடக்க வேண்டும். கண்டிப்பாகவே கர்த்தருடைய வார்த்தை நம் இருதயங்களில் நிலைத்திருப்போம் என்று சொன்னால், நாம் எப்பொழுதும் கர்த்தருக்குள் நிலைத்திருப்போம் என்று சொன்னால், நாம் கேட்கின்ற எல்லாவற்றையும் கர்த்தர் செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். எத்தனையோ கர்த்தருடைய வார்த்தை நிமித்தமாக தேவன் நம்மை தினந்தோறும் தேற்றிக் கொண்டு இருக்கிறார். நம்மை ஆசீர்வதிக்கிறார். நம்மை எல்லா விதமான ஆபத்துகளும் கடக்க செய்து இந்த உலகத்திலே மாம்சமான அநேகருடைய தவறான பலவிதமான ஆபத்து துர்மனுஷர்கள் மத்தியிலிருந்தும் சத்ருவின் மனிதர்கள் மத்தியிலிருந்து நம்மை காத்து வருகிறார். கர்த்தருடைய ஆவியானவர் நம்மை கிருபையாய் நடத்துவாராக. எல்லா விதமான தீங்கிலிருந்தும் எல்லா விதமான பாவத்திலிருந்தும் நம்மை கர்த்தர் மீட்டெடுக்க வல்லவராய் இருக்கிறார். எத்தனையோ இப்பொழுது கூட தவறான பலவிதமான பழக்கங்களில் வாலிப பிள்ளைகள் சிக்கி தவித்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் விடை நினைத்தாலும் அந்த பாவம் அவர்களை விட்டு விலகாமல் கர்த்தரை விட்டு தூரமாக்கி கொண்டே போகின்றது. அநேகருடைய வாழ்நாளில் அநேகருடைய வாழ்க்கையில் இன்னும் அந்த பாவங்கள் எத்தனையோ வருடங்கள் அவர்கள் விலக முடியாமல் தவித்து கொண்டிருக்கிறார்கள். கர்த்தர் இப்பொழுது அவர்களுக்கு விடுதலை கொடுக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். உண்மையோடும் உத்தமத்தோடும் கர்த்தரை நோக்கி நாம் முழங்கால் பணிட்டு அவரை நோக்கி ஜெபிப்போம் என்றால், கேட்போம் என்றால், ஜெபத்திலே உறுதியாய் நிலத்திலிருந்து நாம் கேட்போம் என்றால், நம்முடைய விசுவாசத்தை பார்த்து நம் தகப்பன் நம்முடைய வாழ்வை அவர் மாற்ற வல்லவராய் இருக்கிறார். எனவே நீங்கள் இப்பொழுது உங்கள் பாவங்கள் நீங்க வேண்டும் என்று சொன்னால், கர்த்தருடைய வார்த்தையின்படி கீழ்ப்படிந்து நடக்க உங்களை ஒப்புக் கொடுங்கள். தினந்தோறும் ஜெபிக்கிறவர்களாகவும் தினந்தோறும் வேத வாசிக்கிறவர்களாகவும் கர்த்தருடைய வழிகளிலே நடக்கின்றவர்களாகவும் நீங்கள் கண்டிப்பாக நடக்குவீர்கள் என்று சொன்னால், கர்த்தர் கண்டிப்பாகவே உங்களுடைய உத்தமத்தை கண்டு உங்கள் வாழ்வை மாற்ற வல்லவராக இருக்கிறார். வியாதியின் வேதனையினாலும் அநேகர் இந்த வேளையிலும் மருத்துவமனைகளிலே தவித்து கொண்டிருக்கலாம். பலவிதமான துன்பத்தின் நிமித்தமாகவும் நிம்மதியும் சமாதானமும் இல்லாமல் சத்ருவின் நிமித்தமாக போராட்டத்தில் சிக்கி கொண்டிருக்கலாம். ஆனாலும் கர்த்தர் உங்கள் அனைவரையும் மீட்டெடுக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். இயேசுவின் நாமத்தினால தேவன் உங்கள் அனைவருக்கும் சுகம் கொடுக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். இயேசுவின் நாமத்தினால நீங்கள் எந்த கேட்டாலும் கர்த்தர் அவர் உங்களுக்கு கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். எனவே உங்கள் வியாதி நிமித்தமாக நீங்கள் பலவீனப்பட்டு போகாமல் தைரியமாய் கர்த்தர் என்னை சுகமாக்குவார், கர்த்தர் என் சிறையிருப்பை மாற்றுவார் என்று சொல்லி உறுதியாக உங்களுடைய மனதிலே உங்கள் வியாதிப்பட்ட இடத்தில் கை வைத்து நீங்கள் செபிப்பீர்கள் என்று சொன்னால், கர்த்தர் கண்டிப்பாகவே உங்களுக்கு அற்புதம் செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார். உங்களை சாட்சியாக கொண்டு வந்து நிறுத்த கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். எனவே இப்படிப்பட்ட வியாதி நிமித்தமாக வியாதி குணப்படுத்த முடிந்த வியாதியாக இருந்தாலும் அதற்குரிய பண உதவிகள் இல்லாத பட்சத்தில் அநேக பிள்ளைகள் இப்பொழுதும் எத்தனையோ கவலையில் அமிழ்ந்து போயிருக்கலாம். துன்பத்தின் மத்தியில் துக்கத்தின் மத்தியில் இப்பொழுதும் தூக்கமில்லாமல் சாப்பிட முடியாமல் தவித்து கொண்டு இருக்கலாம். கர்த்தர் கண்டிப்பாகவே உங்களுடைய வாழ்வானாலை மாற்ற அவர் வல்லவராக இருக்கிறார். உங்கள் சிறையிருப்பு உங்கள் வியாதியையும் உங்கள் துன்பங்களை நீக்க அவர் உண்மையாகவே தேவன் அவர் உண்மையுள்ள தேவனாயிருக்கிறார். நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் உங்கள் ஜெபம்தான். விசுவாசத்தோடு நீங்கள் கர்த்தரை நோக்கி நீங்கள் ஜெபிக்கும் போது கர்த்தர் கண்டிப்பாகவே உங்களுடைய வாழ்விலே ஒரு அற்புதத்தை செய்வார். கண்டிப்பாகவே கர்த்தர் தாமே உங்கள் வியாதியை உங்கள் மத்தியிலிருந்து நீக்குவார். எப்படிப்பட்ட வியாதியாக இருந்தாலும் மருத்துவர்கள் உங்களை கைவிடலாம், ஆனாலும் கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார். நீங்கள் உண்மையோடு ஜெபிப்பீர்கள் என்று சொன்னார், உங்கள் பாவ வழிகளையும் உங்கள் அக்கிரமங்களையும் உங்கள் துர் இச்சைகளையும் உங்கள் சிந்தையிலிருந்து நீங்கள் நீக்குவீர்கள் என்று சொன்னார்,
கர்த்தருக்கென்று உங்கள் வாழ்நாளை ஒப்பு கொடுக்குவீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாகவே தேவன் உங்களை சாட்சியாய் நிறுத்த அவர் வல்லவராய் இருக்கிறார். கர்த்தர் தாமே இப்படிப்பட்ட வியாதி நிமித்தமாக இருக்கின்ற ஒவ்வொருவரையும் தேவன் கண்டிப்பாகவே இயேசுவின் நாமத்தினால சுகமாக்குவாராக. ரட்சிக்கப்பட்டவர்களாக கர்த்தருடைய வாழ்நாளிலே கர்த்தருக்காக உங்களுடைய வாழ்நாளிலே நீங்கள் கண்டிப்பாக கர்த்தருக்கு சாட்சி கொடுக்க கர்த்தர் உங்களை கிருபையாய் பயன்படுத்துவாராக. தேவனுடைய கிருபையினால் நீங்கள் கண்டிப்பாகவே உங்களுடைய வாழ்நாளிலே நீங்கள் ஒரு அற்புதத்தை காண்பீர்கள். நான் கர்த்தரை விசுவாசிக்கிறேன். கண்டிப்பாக கர்த்தர் ஒவ்வொரு வியாதியஸ்தர்கள் மீதும் இந்திய தேசம் மாத்திரமல்லாமல் பலவிதமான ஒவ்வொரு தேசங்களிலும் இருக்கிற மருத்துவமனைகளிலும் வீடுகளிலும் போராட்டங்களின் மத்தியில் வியாதியின் மத்தியில் தவித்து கொண்டு இருக்கிற பாவத்தின் மத்தியில் தவித்து கொண்டு இருக்கிற உங்கள் ஒவ்வொரு மீதும் கரத்தை இப்பொழுது வைத்து ஆவியானவர் உங்கள் மீது ஊற்றப்பட்டு கண்டிப்பாகவே உங்களுடைய வாழ்நாளில் இருக்கிற எல்லா துன்பங்களையும் தேவன் மாற்றி சுகம் கொடுத்து சமாதானத்தையும் நிம்மதியும் கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறார். வருகிற ஆண்டு உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான ஆண்டாகவும் சமாதானத்தின் ஆண்டாகவும் கர்த்தர் உங்கள் வாழ்நாளில் வந்ததுக்கென்ற ஒரு சாட்சி என்றும் நீங்கள் கண்டிப்பாகவே நீங்கள் உங்களை கர்த்தர் நிலைநிறுத்த செய்வார். அப்படியாக கர்த்தருடைய கிருபையினால் பொருளாதார தேவை மத்தியில் கடன் பிரச்சனைகள் மத்தியில் தவித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களையும் கர்த்தர் கண்ணோக்கி பார்ப்பாராக. இந்த வேளையிலும் நீங்கள் உண்மையோடு ஜெபிப்பீர்கள் என்று சொன்னால் கர்த்தர் என் வாழ்நாளில் ஆண்டவரே நாங்கள் பாவங்களை விட்டு விலகுகிறோம், எங்கள் பிரச்சனைகளை தீர்த்து வையும் ஆண்டவரே என்று நீங்கள் கண்டிப்பாக கேட்பீர்கள் என்று சொன்னார். கர்த்தர் தாமே உங்களுடைய வாழ்நாளில் உள்ள எல்லா கடன் பிரச்சனைகளையும் எல்லா துன்பங்களையும் நீப்பார். எல்லா கடன்களையும் அடைக்க கர்த்தர் வழிகளை திறப்பார். அநேக கர்த்தருடைய பிள்ளைகள் மூலமாக கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். கர்த்தருக்கென்று உங்களை சாட்சியாய் நிறுத்த அவர் வல்லவராக இருக்கிறார். உங்கள் நிலங்கள், உங்கள் வீடுகள், உங்கள் எல்லா விதமான அடமானத்திற்கு வட்டிக்கு வாங்கின எல்லா காரியங்களையும் அவர் எல்லாவற்றையும் சரி கட்டி நீங்கள் இழந்ததை பார்க்கிலும் இரண்டு மடங்கான கர்த்தர் அவங்களை ஆசீர்வதிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். நீங்கள் கண்டிப்பாகவே கர்த்தருடைய நாமத்தை தொழுதீர்கள் என்று சொன்னால் கர்த்தருக்கென்று நீங்கள் உங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிப்பீர்கள் என்று சொன்னால் கர்த்தர் கண்டிப்பாகவே உங்களுடைய வாழ்நாள் அனைத்தையும் மாற்ற அவர் வல்லவராக இருக்கிறார். கண்டிப்பாகவே நீங்கள் கர்த்தரை நோக்கி ஜெபியுங்கள். உங்கள் கடன் பிரச்சனைகளை மாறும். உங்கள் பொருளாதார தேவைகள் சந்திக்கப்படும். படிப்புக்கு தேவையான காரியங்கள் உங்களுக்கு தேவையான பண உதவிகள் கிடைக்கப்பெறும். வேலைக்கான கதவுகள் திறக்கப்படும். எல்லா விதமான சாபமும் பாவமும் நீக்க கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். உங்கள் மீது உள்ள பாவக்கட்டுகள் அனைத்தும் சாத்தானின் கிரியையினால் கட்டப்பட்டு இருக்கிற உங்கள் அனைவரும் கர்த்தர் விடுதலையாக்க வல்லவராக இருக்கிறார். பில்லி சூனியங்கள் பலவிதமான மந்திர கட்டுகளினால் உங்களுக்கு யாராவது துஷ்ட மனிதர்களின் நிமித்தமாக உங்களை போராட செய்திருக்கிறார்கள் என்று சொன்னால் நீங்கள் கர்த்தரை நோக்கி ஜெபிக்க வேண்டும். ஜெபத்தின் நிமித்தமாக கர்த்தர் எல்லா விதமான மந்திர கட்டுகளையும் நீக்கி போட அவர் வல்லவராக இருக்கிறார். உங்கள் மத்தியிலே விசுவாசம் இருக்க வேண்டும். ஒருபோதும் உங்கள் அவ்விசுவாசம் எப்பொழுதும் மேல் ஓங்காதபடி நீங்கள் கர்த்தரை நோக்கி விசுவாசித்து ஜெபிப்பீர்கள் என்று சொன்னால் கர்த்தருடைய வாழ்நாளை மாற்றி அவர் வல்லவராக இருக்கிறார். இப்படிப்பட்ட காரியங்கள் உங்கள் வாழ்விலே கண்டிப்பாக நடக்க வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் கண்டிப்பாக கர்த்தர் சொன்ன வார்த்தைகளை கர்த்தர் சொன்ன வார்த்தைகளை நீங்கள் கண்டிப்பாக கடைபிடித்து அதன்படி நடக்க நீங்கள் உங்களை ஒப்பு கொடுக்க வேண்டும். கர்த்தர் சொன்ன வார்த்தைகள் ஒருவருக்கொருவர் நீங்கள் அன்போடு இருக்க வேண்டும் என்று தான் கர்த்தர் எல்லாருக்கும் அவர் முதலாவது போதிக்கிறார். உன் மீது அன்பு கூறுவது போல பிறனையும் நீங்கள் அன்பு கூறுங்கள் என்று தான் கர்த்தர் சொல்கிறாரு. ஆகவே உங்களுடைய ஒரு சத்துருக்களோடு நீங்கள் சமாதானமாக ஒப்பு கொடுங்க. உங்கள் வாழ்நாளில் நீங்கள் பண்ண தவறையெல்லாம் திருத்திக்க பாருங்கள். உங்கள் இருதயத்தில் இருக்கிற பொறாமை, எரிச்சல், எண்ணங்கள் எல்லாவற்றையும் நீக்கி போடுங்க. அனைவரோடும் சமாதானமாக இருங்க. இந்த புதிய மாதத்தில் எத்தனையோ உங்களுக்கு விரோதமாக நடந்த காரியங்கள், மனிதர்கள் அவர்களோடு ஒப்புருவாங்க. சமாதானம் உங்கள் மத்தியில் நிலைத்து நிற்கட்டும். நீங்கள் கண்டிப்பாகவே கர்த்தருடைய கிருபையினால் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். கர்த்தருக்காக நீங்கள் உங்களுடைய வாழ்நாளை அர்ப்பணித்து தினந்தோறும் தேவனுக்காக ஏதாவது ஒரு ஊழியத்தை நீங்கள் செய்வீர்கள் என்று சொன்னால் கர்த்தர் கண்டிப்பாகவே உங்களுடைய வாழ்நாள் எல்லாவற்றையும் மாற்றுவார். உங்களுக்கு கர்த்தர் அற்புதம் செய்வார். நீங்கள் எப்பொழுதும் நிலைத்து நிற்க கர்த்தர் உதவி செய்வார். நன்மையான வழிகளிலே நடக்க உங்களை ஒப்பு கொடுங்க. சத்ருவின் வழிகளிலே தவறி போகாதபடி
பாவ அடிமைத்தனத்துக்குள்ளாக நீங்கள் கடந்து செல்லாதபடி கண்டிப்பாகவே தினந்தோறும் நீங்கள் வேதத்தை வாசித்து ஜெபம் செய்தீர்கள் என்று சொன்னால் கண்டித்து உணர்த்துகிற தேவ ஆவியானவர் உங்கள் மத்தியிலே எப்பொழுதும் நின்று உங்களோடு துணை இருந்து நீங்கள் ஒரு வேளை பாவத்தின் நிமித்தமாக சாத்தானின் கிரியைகளினால் நீங்கள் இழுக்கப்படும் போது அவர் உங்களுக்கு உணர்த்தி எல்லா விதமான அடிமைத்தன பாவத்திலிருந்து உங்களை விளக்க அவர் வல்லவராக இருக்கிறார். கண்டிப்பாகவே நீங்கள் ஒவ்வொருவரும் ரட்சிக்கப்படுவீர்கள், கர்த்தருடைய ராஜ்யத்திற்குள்ளாக பிரவேசிப்பீர்கள். அதற்குண்டான வழிகளிலே நீங்கள் நடக்கும் பொழுது கர்த்தர் உங்களை கிருபையாக நடத்துவார். எல்லா வார்த்தைகளும் கர்த்தருடைய வார்த்தைகளையும் நீங்கள் கண்டிப்பாகவே பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு உள்ள வசனங்களை அனைத்தையும் நீங்கள் வாசித்து பார்த்தீர்கள் என்று சொன்னால் ஒரு உண்மையான கிறிஸ்துவன் எப்படி இருக்க வேண்டும், என்னென்ன செய்ய வேண்டும், என்னென்ன செய்யக்கூடாது, பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட வார்த்தைகளும் புதிய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட வார்த்தைகளும் அப்படிப்பட்ட மனிதர்கள் மத்தியில் கர்த்தர் செய்த அற்புதங்களை நீங்கள் கேட்டீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாகவே இவர்களுக்கு செய்திருக்கிறார்கள் என்று சொன்னால் கர்த்தர் கண்டிப்பாகவே நமக்கும் செய்வார் என்ற ஒரு நம்பிக்கை பிறக்கும். கர்த்தர் உண்மையுள்ளவர், உண்மையுள்ள தேவன். நமக்காக சிலுவையில் அறையப்பட்டு நமக்காக பலியாய் நம்முடைய பாவங்களெல்லாம் கர்த்தர் நீக்கி இருக்கிறார், நம்மை பரிசுத்தமாக்கி இருக்கிறார். கர்த்தர் இன்னும் நம்மை நடத்துவார். நம்முடைய வாழ்நாளில் நம் தேவைகளை எல்லாம் கர்த்தர் சந்திக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். நீங்கள் ஒருபோதும் கர்த்தரை விட்டு விலகாமல் எப்பொழுதும் நிலைத்து இருக்க வேண்டும். இப்பொழுதும் வாழ்வில் ஏகப்பட்ட பாவத்தின் நிமித்தமாக நீங்கள் பாதிக்கப்பட்டு இருக்கலாம். எத்தனையோ துன்பங்கள் மத்தியிலே நீங்கள் கடந்து செல்லலாம். தவறான மனிதர்களோடு நீங்கள் இருக்கலாம். தவறான இந்த மொபைல் மூலமாக தவறான காரியங்கள் நிமித்தமாக நீங்கள் சோர்ந்து போயிருக்கலாம். அது எல்லாவற்றையும் விட்டுவிட நீங்கள் மனம் திரும்பி ஒப்பு கொடுங்க. கர்த்தருடைய பாதத்தில் போய் உங்கள் பாவங்களை எல்லாம் கொட்டிவிட்டு அதை அறிக்கையிட்டு நீங்கள் விட்டுவிடும்போது கர்த்தர் கண்டிப்பாகவே உங்களுடைய வாழ்நிலை மாற்ற அவர் வல்லவராக இருக்கிறார். உங்கள் துன்பங்களை எல்லாம் நீக்க கர்த்தர் உண்மையாகவே அவர் வல்லவராக இருக்கிறார். பழைய பாட்டிலே நீங்கள் யோசுவாவின் அதிகாரத்திலே நீங்கள் வாசிப்பீர்கள் என்று சொன்னால் கர்த்தர் கண்டிப்பாகவே அவர்களை யோர்தான் அந்த ஒரு மிகப்பெரிய ஆற்றை கடக்க பண்ணினார். அந்த தண்ணீர்கள் அதை கடக்காமல் அந்த ஒரு ஓட்டத்தை நிறுத்திவிட்டு நின்றதை குறித்து நீங்கள் வேதத்திலே நீங்கள் வாசித்தீர்கள் என்று சொன்னால் கர்த்தருடைய அற்புதத்தை குறித்து நீங்கள் கண்டிப்பாக ஆச்சரித்து போக அநேக காரியங்கள் இருக்கிறது. இன்னும் தேவன் அப்படியாக கானான் தேசத்திற்குள்ளாக இஸ்ரவேல் மக்களை கொண்டு வந்து அவர்களுக்கு அந்த தேசத்தை கொடுத்திருக்கிறார். அப்பொழுதும் கூட அவர்கள் ஒரு வேளை கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்யும் பொழுது அவர்களை கர்த்தர் அந்த ஒரு சிறு கூட்டத்தின் மூலமாக முறியடிக்க பண்ணியிருக்கிறார். ஆகவே நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும். நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தோம் என்று சொன்னால் நீங்கள் ஒருவேளை இயேசுவாவில் உள்ள அதிகாரங்களை நீங்கள் வாசித்தீர்கள் என்று சொன்னால் கர்த்தர் எப்படி இஸ்ரவேல் மக்களை கொண்டு அந்த தேசத்தில் அந்த கானான் தேசத்தில் உள்ள ஒவ்வொரு பட்டணங்களையும் பிடிக்க வைத்தார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளலாம். அநேக விதமான ராட்சதர்கள் என்று சொல்லப்பட்ட கூடிய அளவிற்கான உள்ள மனிதர்களை கண்டு இஸ்ரவேல் மக்கள் ஒருவேளை பயந்தார்கள். ஆனாலும் இஸ்ரவேலின் தேவன் அவர்களை கைவிடவில்லை. அவர்கள் பயங்களை எல்லாம் நீக்கி அவர்களுடைய தேசங்களை எல்லாம் அவர்களுக்கு கர்த்தர் கொடுத்தார். இன்னும் சிலர் போராட முடியாமல் மீண்டுமாக இஸ்ரவேல் மக்களுக்கு அடிமைகளாக மாறியிருக்கிறார்கள். நீங்கள் இயேசுவாவின் அதிகாரத்தை நீங்கள் வாசித்தீர்கள் என்று சொன்னால் எந்தெந்த தேசத்தை எந்தெந்த கோத்திரங்களுக்கு தேவன் கொடுத்துள்ளார் என்பதை நீங்கள் காணலாம். இப்படியாக கர்த்தர் இஸ்ரவேல் மக்களோடு இருந்து இஸ்ரவேல் மக்கள் அவருடைய வாழ்விலே இப்படியாக கர்த்தர் அற்புதம் செய்திருக்கிறார். அவளை கிருபையாய் நடத்தி வந்து ஒரு பாலும் தேனும் ஓடுகிற ஒரு ஆசீர்வாதமான வாழ்வை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து கர்த்தர் அவர்களை கிருபையாய் மோசேயின் மூலமாக கொண்டு வந்து சிவந்த சமுத்திரத்தை கூட கர்த்தர் இரண்டாக பிளக்க செய்து அவர்களை கிருபையாய் இப்படி ஒரு சாட்சியாக கர்த்தர் அவர்களை நிலைத்து நிற்க செய்திருக்கிறார். இன்னும் கர்த்தருடைய வருகை சமீபமாய் இருக்கிறது. ஆகவே நாம் இன்னும் கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்து கொண்டிருப்போம் என்று சொன்னால் கர்த்தர் கண்டிப்பாகவே நம்முடைய வாழ்வில் எந்த ஒரு நன்மையான காரியங்களையும் செய்ய அவரால் கூடாது போகும். எனவே நாம் கண்டிப்பாகவே சத்துருவின் கிரியைகளிலிருந்து விடுபட்டவர்களாக தேவனுடைய வழிகளை நாம் கிருபையாய் நம்ம பின்பற்றி நடப்போம் என்று சொன்னால் கர்த்தர் கண்டிப்பாகவே நம்முடைய வாழ்நிலை அவர் மாற்ற வல்லவராக இருக்கிறார். இந்த வேத வார்த்தைகளிலே சொன்னப்பட்டது போல துர்ச்சைகளுக்கு இடம் கொடாமல் நம் உடலை காத்துக்கொள்ள நாம் கிருபையாய் நம்மை ஒப்பு கொடுத்து பாவத்தை விட்டு நாம் மனம் திரும்பி நடக்க வேண்டும். இரவு சென்று போயிற்று, பகல் சமீபமாயிற்று என்ற இந்த வார்த்தை நிமித்தம்
நிமித்தம் போல கர்த்தருடைய வருகை இன்னும் சமீபமாக இருக்கிறது. ஒளியாகிய நம்முடைய கர்த்தராகிய தேவன் நம் மத்தியில் வரும்பொழுது நாம் வெட்கப்பட்டு போகாதபடி வெளிச்சம் இன்னும் கொஞ்ச நேரத்தில் எப்படி வரப்போகுது, நாம் எப்பொழுது எழுந்திருக்கிறோமோ 4 மணிக்கெல்லாம் அதுபோல் நாம் வெளிச்சம் வருவதற்கு முன்பாக இருளில் இருந்து நாம் வெளிப்பட வேண்டும். ரட்சிப்பை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். பாவத்தை விட்டு மனம் திரும்ப வேண்டும். கர்த்தருடைய வழிகளை நடக்க வேண்டும். முதலாவது நாம் நம்முடைய பாவங்களை கர்த்தருடைய சமூகத்திலே நாம் கண்டிப்பாகவே அறிக்கையிட வேண்டும். பாவத்தை விட்டு மனம் திரும்ப வேண்டும். கடந்த போன 11 மாதங்களும் எத்தனையோ பாவங்களை நாம் செய்திருக்கலாம். துணிகரமான பாவங்களுக்குள்ளாக நாம் இறங்கி இருக்கலாம். ஆனாலும் கர்த்தருடைய வருகையிலே நாம் இப்படியே அவருடைய வருகை இன்று வரும் என்று சொன்னால், மறுநொடி வரும் என்று சொன்னால் நாம் கண்டிப்பாக கைவிடப்பட்டவர்களாகி விடுவோம். பரலோக ராஜ்யத்தில் உள்ள அந்த ஒரு மகிமையான வாழ்வுக்குள்ளாக நாம் பிரவேசிக்க முடியாமல் போயிடும். எனவே தயவு செய்து அனைவரும் பாவத்தை விட்டு மனம் திரும்பணும். எது பாவம் எது என்ற ஒரு உணர்வே கூட, பாவம் எது என்று கூட தெரியாமல் அநேக மக்கள் இருக்கலாம். அதுக்காக தான் நீங்கள் கண்டிப்பாகவே ஜெபித்து நீங்கள் வேதத்தை வாசிக்கும் போது எது பாவம் என்று தேவ ஆவியானவர்களுக்கு உணர்த்துவார். அவர் உணர்த்தும் போது நீங்கள் கண்டிப்பாகவே அவற்றை விட்டு விலக வேண்டும். இல்லை என்று சொன்னால் நாம் கைவிடப்பட்டவர்களாகி விடுவோம். கர்த்தருக்காக நாம் ஏதாவது ஒன்று இந்த பூமியிலே நாம் செய்து அது நிமித்தமாக கர்த்தரை நாம் மகிழ பண்ண செய்ய வேண்டும். நிமித்தமாக கர்த்தர் ஆண்டவராகி கர்த்தர் தாமே அவர் மனஸ்தாபப்படாதபடி நம்முடைய வாழ்நாளிலே கர்த்தரை கிருபையாக நாம் அவருடைய வழிகளிலே நாம் நடக்க வேண்டும். கிருபையாய் அவருக்கு நாம் செவி கொடுத்து நடக்க வேண்டும். பாவத்தை விட்டுவிட வேண்டும். எல்லா விதமான துன்பத்தின் மத்தியிலிருந்து கர்த்தர் நம்மை நீக்க வேண்டும் என்று சொன்னால் நம் பாவங்களிலிருந்தும் துர் ஆசைகளிலிருந்தும் நாம் கண்டிப்பாக நம்மை விட்டு விலக்க வேண்டும். கர்த்தருடைய வழிகளில் நடக்க வேண்டும். முழுமையாக நாம் கர்த்தருக்காக நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். கண்டிப்பாகவே நாம் இப்படிப்பட்ட காரியங்களை நாம் செய்வோம் என்று சொன்னால் கர்த்தர் நம்முடைய வாழ்நாளை மாற்ற அவர் வல்லவராய் இருக்கிறார். நம்முடைய துன்பங்களை நீக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். நம் கடன் பிரச்சனைகளை நீக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். நம்முடைய வியாதியை நீக்க தேவன் வல்லவராய் இருக்கிறார். நம் தேவைகளை சந்திக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். நாம் விருப்பப்படுகிற நம்முடைய பிரயாசங்களையும் கர்த்தர் கண்டிப்பாகவே நன்மையாய் நடத்த அவர் வல்லவராய் இருக்கிறார். கண்டிப்பாகவே ஒருவரையும் ஏமாற்றாமல், ஒருவருக்கு விரோதமாக நாம் பொய் சாட்சி சொல்லாமல், ஒருவரையும் நாம் அநியாயத்தினாலும் பலவிதமான பாவத்தின் நிமித்தமாக ஒருவரை நாம் கடிந்து கொள்ளாதபடி ஜாக்கிரதையாயிருங்கள். கர்த்தர் இது நிமித்தமாக ஆக்கினைக்குள்ளாக நம்மை தீர்ப்பார். கண்டிப்பாகவே துர்விச்சை நிமித்தமாக இன்னொருவருடைய மனைவியும் நாம் கண்டிப்பாகவே இப்படிப்பட்ட தவறான பாவத்தின் மத்தியிலே நாம் கடந்து போவோம் என்று சொன்னால் கண்டிப்பாகவே அதற்கு உண்டான பலன் மிகுதியாக இருக்கும். பரலோகத்தில் இல்லை, நரகத்தில் அதன் மிகவும் அதிகமாக இருக்கும். சுட்டெரிக்கப்பட்ட அந்த ஒரு ஆக்கினைக்குள்ளாக கர்த்தர் நம்மை தீர்ப்பார். கண்டிப்பாகவே அவர் ஒரு நீதியுள்ள நியாயாதிபதியாக இருக்கிறார். நாம் கண்டிப்பாகவே இந்த பூலோகத்தில் இருக்கும் காலம் வரை கர்த்தர் நம்முடைய பாவங்களை மன்னிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். ஆனாலும் நாம் இப்படியே இருந்தோம் என்று சொன்னால் அந்த ஒரு கடைசி நொடி கர்த்தர் வருகின்ற பூமியின் மீது ராஜாவாக அவர் மேலிருந்து மேகத்தின் மீது இருந்து இறங்கி வரும்பொழுது நாம் ஒருவரும் கைவிடப்பட்டவர்களாக சாத்தானின் கிரியைக்குள்ளாக நாம் சிக்கி மாட்டி தவித்து கொள்ள கண்டிப்பாகவே நமக்கு நாமே அந்த ஒரு காரியங்களை செய்து கொள்வோம். கண்டிப்பாகவே நாம் மனம் திரும்பணும். இப்படிப்பட்ட காரியங்களுக்குள்ளாக ஒருவரும் மாட்டிக்கொள்ளக்கூடாது. ஒருவரும் கைவிடப்படாதபடி நம் ரகசிய வருகளே கர்த்தருடைய ராஜ்யத்துக்குள்ளாக பிரவேசிக்கத்தக்கதாக நம்முடைய இருதயங்களை நாம் சுத்திகரிக்க வேண்டும். கர்த்தருடைய வழிகளிலே நாம் நடக்க வேண்டும். எது பாவம், எது நன்மை, கர்த்தருக்கு பிரியமானது, எது கர்த்தருக்கு பிரியமில்லாது என்பதை நாம் அறிந்து கொள்ள கர்த்தர் நமக்கு கிருபை செய்வார். ஆவியானவர் நம்மை உணர்த்துவார். கண்டிப்பாகவே தினந்தோறும் ஜெபிக்க கர்த்தருக்காக ஜெபித்து காத்து கொண்டிருங்க. கண்டிப்பாகவே 10 நிமிஷம் 5 நிமிஷம் இப்படிப்பட்ட ஜெபத்தை காட்டிலும் நீங்கள் பொறுமையோடு முழங்காலிலே நின்று ஒரு மணி நேரமாவது நீங்கள் இல்லை ஒரு அரை மணி நேரமாக கர்த்தருடைய சமூகத்தில் நீங்கள் காத்திருந்து ஜெபித்து கர்த்தர் என்ன பதில் கொடுக்கிறார், உங்கள் இருதயங்களில் என்ன சொல்கிறார் என்பதை நீங்கள் பொறுமையோடு கேட்க வேண்டும். முதலாவது உங்கள் பாவங்களை விட்டு விலகுங்கள். நீங்கள் இந்த காரியங்களை துணிகரமாய் செய்கிறீர்கள், எது தவறு என்று உங்கள் இருதயங்களில் கர்த்தர் உணர்த்துகிறாரோ அவைகள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு
விட்டு நீங்கள் விலகும்படியாக நீங்கள் கண்டிப்பாக உங்களை ஒப்பு கொடுக்க வேண்டும். கர்த்தருக்கென்று நீங்கள் உங்களை ஒப்பு கொடுக்க வேண்டும். கர்த்தர் அப்படியாக உங்களை ரட்சித்து அபிஷேக ஆவியினால் உங்களை நிரப்புவார். கண்டிப்பாகவே கர்த்தருடைய மகிமையினால் நீங்கள் நிரப்பப்படுவீர்கள். கர்த்தருடைய ராஜ்யத்திற்குள்ளாக நீங்கள் கண்டிப்பாகவே நுழைய கர்த்தர் உங்களுக்கு கிருபை செய்வார். கர்த்தருடைய ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்க கர்த்தர் உங்களுக்கு கிருபை செய்வார். கண்டிப்பாகவே நாம் பாவத்தை விட்டு விலக வேண்டும். இல்லை என்று சொன்னால் நாம் மிகப்பெரிய ஒரு ஆக்கினைக்குள்ளாக நாம் தீர்க்கப்படுவோம். கண்டிப்பாகவே நாம் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவோம். நம்முடைய வாழ்நாள் எல்லாம் எது உண்மையான வாழ்வு கிடையாது. இந்த பூமியை தாண்டியும் பரலோக ராஜ்யத்திலே நாம் வாழ்கின்ற வாழ்க்கை தான் உண்மையும் உத்தமமான வாழ்க்கை, சந்தோஷமும் சமாதானமும் நிறைந்த வாழ்க்கை. அந்த இடத்துல எந்த ஒரு பயமும் திகிலும் இல்லாமல் நிம்மதியாக கர்த்தர் நம்மை வாழச் செய்வார். கர்த்தருடைய ராஜ்யத்துக்குள்ளே நாம் பிரவேசிக்க வேண்டும். கர்த்தருக்காக நம்மை ஒப்பு கொடுத்து கர்த்தருக்கென்று நாம் கிருபையாய் அவருக்காக நாம் ஊழியம் செய்து நடக்க வேண்டும். பாவத்தை விட்டு விலகி நாம் நடக்க வேண்டும். அதுதான் முக்கியமான ஒரு காரியம். நாம் பாவத்தை விட்டு விலகுவோம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்நாளில் கர்த்தர் தாமே கிருபையாய் நம்மை சோதித்து அறிந்து நம்மை நிலைநிறுத்த அவர் வல்லவராய் இருக்கிறார். சோதனைகள் வரும்பொழுது பொறுமையோடு கர்த்தருக்காக காத்திருங்கள். சோதனை வந்தாலும் கர்த்தர் உங்களை ஒருபோதும் கைவிட மாட்டார். கண்டிப்பாகவே கர்த்தர் உங்கள் வாழ்நாளில் ஏற்படுகிற எல்லா சோதனைகளையும் தப்பித்துக்கொள்ள அவர் வழியும் காட்ட அவர் வல்லவராய் இருக்கிறார். எனவே நீங்கள் ஒருபோதும் பயப்படாமல் சோதனை நிமித்தமாக கர்த்தரை விட்டு விலகக்கூடாது. கர்த்தருக்காக கர்த்தருடைய வழியிலே நடக்கணும். கர்த்தருடைய பிள்ளைகள் தாமே இந்த காரியங்களை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். சோதனைகள் வருகின்ற பொழுது கர்த்தருக்காக பொறுமையோடு காத்திருங்கள். கர்த்தர் எல்லாவற்றையும் அவர் மாற்ற வல்லவராக இருக்கிறார். இன்றைய வேதனை நாளைக்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷமும் சமாதானமுமா நேர்ந்த நாளாய் மாறும். இப்பொழுது கஷ்டப்படுகிற நீங்கள் கண்டிப்பாகவே பாக்கியவான்களாக இருக்கிற என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. இந்த அழுகின்ற நாம் அனைவரும் ஒரு நாள் நகைப்பும். அந்த நாளிலிருந்து நம்முடைய வாழ்நாளில் மட்டுமாக நாம் அனுபவித்து கொண்டிருக்கிற துன்பத்தின் காரியங்கள் முற்றிலும் நீங்கும்படியாக கர்த்தர் கிருபை செய்வார். எனவே நாம் கர்த்தருடைய வழிகளிலே நடக்க நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். நம்முடைய பாவ காரியங்களில் நம்முடைய பாவ சமாதானமின்மை என்றதும் எல்லாவற்றையும் கர்த்தர் நம்மை நீக்க அவர் வல்லவராக இருக்கிறார். எனவே கர்த்தருக்காக நாம் நம்மை ஒப்பு கொடுத்து வாழ வேண்டும். மீண்டுமாக சொல்கிறேன், பாவத்தை விட்டு நாம் விலக வேண்டும். அதற்கான முயற்சியை ஏற்படுத்துங்க. உங்களுடைய சொந்த முயற்சினால் கண்டிப்பாகவே எந்த ஒரு பாவத்தை விட்டு விலக உங்களால் கூடாது. எனவே கர்த்தரை நோக்கி ஜெபிங்க. கர்த்தரிடமே விடுதலை உண்டு. அவரே நம்மை பாவத்திலிருந்து விடுதலை ஆக்குவார். அவரே நம்முடைய பாவத்தை கிழக்குக்கும் மேற்கும் உள்ள தூரத்தை காட்டிலும் தூரமாக நம்முடைய பாவங்களிலிருந்து நம்மை விலக்க அவர் வல்லவராக இருக்கிறார். அவர் இம்மட்டுமாக நம்மை கிருபையாய் கைவிடாது இருக்கிறார். இனியும் அவர் கைவிட மாட்டார். நாம் கிருபையாய் கர்த்தரை நோக்கி நாம் செபிக்கலாம். இப்படிப்பட்ட பாவத்திலிருந்து தேவன் நம்மை விலக்கி காக்கும்படியாக கர்த்தரை நோக்கி நாம் செபிக்கலாம். கிருபை நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரே, இதோ அப்பா, இந்த காணொளியை காண்கின்ற ஒவ்வொருவர் மீது உடைய கிருபை இறங்கட்டும். உடைய ஆவியை ஊற்றுகிற இயேசுவின் நாமத்தினால ஒவ்வொரு மத்தியில் இருக்கிற பாவங்கள் இயேசுவின் நாமத்தினால முற்றிலும் நீங்கும்படியாய் செபிக்கிறேன். கர்த்தாவே, பரிசுத்த ஆவியானவர் கிருபையாய் ஒவ்வொரு மத்தியிலே இறங்கி வருவீராக. ஒவ்வொரு மத்தியில் இருக்கிற துன்பங்கள் நீங்கும்படியாக செபிக்கிறோம். கர்த்தாவே, பலவிதமான வேதனைகளிலும் பலவிதமான துன்பத்தின் மத்தியிலும் வியாதியின் மத்தியிலும் தவித்து கொண்டுகிற மக்களை இயேசுவின் நாமத்தினால என் தேவன் கண்ணோக்கி பார்க்கும்படியாக செபிக்கிறேன். கர்த்தாவே, நன்மை செய்கிற தேவன் ஒவ்வொரு வாழ்விலும் நீர் அற்புதம் செய்யணும். சாத்தானின் பிடியிலே மாட்டப்பட்டு தவித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளையும் வாலிப பெண் பிள்ளைகளையும் இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே விடுதலையாக்கும்படியாக செபிக்கிறேன். எல்லா விதமான வெறுமையும் நீங்கி போகட்டும். கர்த்தாவே, ஒவ்வொரு வாலிப பிள்ளைகள் மத்தியிலும் பெரியவர்கள் மத்தியிலும் உடைய கிருபை இறங்கி வரும்படியாக செபிக்கிறேன். சமாதானத்தின் தேவன் ஒவ்வொரு மத்தியில் இறங்கி வருவீராக. துன்பங்களையும் பாவங்களையும் இயேசுவின் நாமத்தினால முற்றிலும் நீக்கும்படியாக செபிக்கிறேன். கர்த்தாவே, ஒவ்வொரு மீதும் ஆவியானவர்
ஊற்றப்படும்படியாக செபிக்கிறேன் கர்த்தாவே. இவர்கள் ஒருவரும் ஆண்டவரே எப்பொழுதும் கைவிடப்படாதவர்களாக ஆண்டவரே உடைய பரலோக ராஜ்யத்திற்கு என்று தகுதி உள்ள மக்களாய் மாறணும் கர்த்தாவே. இந்த பூமியில் ஏகப்பட்ட சோதனைகள் எங்கள் மத்தியில் ஆண்டவரே வந்தாலும் கூட கர்த்தாவே நீர் எங்களோடு இருக்கிறீர் ஆண்டவரே. எங்களை கைவிடாமல் நடத்துகிறீரப்பா. இன்னமும் நடத்த நீர் வல்லவராய் இருக்கிறீரப்பா. உடைய கிருபையும் உடைய மகிமையும் உடைய வல்லமை என்றென்றும் எங்களோடு ஆண்டவரே எப்பொழுதும் தங்கியிருக்கும்படியாக செபிக்கிறேன் கர்த்தாவே. நன்மை செய்யுங்க ஆண்டவரே. துன்பங்களை நீக்குவீராக ஆண்டவரே. கவலை கண்ணீர்களை நீக்குவீராக ஆண்டவரே. பொருளாதார தேவைகள் மத்தியில் தவித்து கொண்டிருக்கிற மக்களுக்காக செபிக்கிறேன். கடன் பிரச்சனைகளில் தவித்து கொண்டிருக்கிற மக்களுக்காக செபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் எல்லா கடன் பிரச்சனைகளும் முற்றிலும் நீங்கட்டும் கர்த்தாவே. எல்லா கடன்களையும் தேவன் அடைக்கும்படியாக கிருபை செய்வீராக. பொருளாதார தேவைகள் சந்திக்கப்படட்டும் ஆண்டவரே. குடும்பங்களை தலைவராய் இருந்து என் தேவன் கிருபையாய் ஒவ்வொருவரையும் நீர் ஆண்டவரே ஸ்திரப்படுத்தி சீர்படுத்தி ஆண்டவரே ஒவ்வொருவரையும் பாவத்திலிருந்து இயேசுவின் நாமத்தினால விடுதலையாக்க முடியாது செபிக்கிறேன் கர்த்தாவே. அனைவருக்கும் இரக்கம் செய்யுங்க ஆண்டவரே. ஒவ்வொருவருடைய கடன் பிரச்சனைகளிலிருந்து அனைவரும் இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே அவர் விடுதலை ஆகணும். எல்லா கடன் பிரச்சனை நிமித்தமாக ஏற்படுகின்ற அவமானங்கள் துன்பங்கள் எல்லாம் நீங்கட்டும் கர்த்தாவே. அது நிமித்தமாக அநேகர் ஆண்டவரே தங்கள் உயிர்களை மாய்த்து கொள்கிற காரியங்களை நாங்கள் அறிகிறோம் கர்த்தாவே. இயேசுவின் நாமத்தினால இப்படிப்பட்ட ஆண்டவரே காரியங்கள் ஆண்டவரே தேசத்திலும் மற்ற தேசங்களிலும் ஆண்டவரே நடக்காதபடி இயேசுவின் நாமத்தினால கர்த்தர் நீர் அற்புதம் செய்யும்படியாக செபிக்கிறேன். இந்த வேளையிலும் ஆண்டவரே மருத்துவமனைகளிலே பல விதமான துன்பத்தின் மத்தியிலே தவித்து கொண்டு இருக்கிற மக்களை இயேசுவின் நாமத்தினால கண்ணோக்கி பாருங்க ஆண்டவரே. ஒவ்வொரு உறுப்புகளிலும் இயேசுவின் ரத்தம் பாயட்டும். ஒவ்வொரு மீதும் உடைய கரங்களை வைத்து சுகமாக்குவீராக ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினால் ஒவ்வொருவரும் ஆண்டவரை குணமாக்க முடியாமல் மருத்துவர்களாக கைவிடப்பட்ட மக்களை இயேசுவின் நாமத்தில் கண்ணோக்கி பாருங்க ஆண்டவரே. அந்த செயலிழந்த உறுப்புகளும் செயலிழந்த இடங்களும் இயேசுவின் நாமத்தினால் புதிவாக்கப்படட்டும். புதிய உறுப்பை நீர் பொறுத்துவீராக. இயேசுவின் நாமத்தினால் அற்புதம் உண்டாகட்டும். ஒரு அதிசயம் நடக்கட்டும் கர்த்தாவே. இயேசுவின் நாமத்தினால் ஒவ்வொருவரும் ரட்சிக்கப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஒவ்வொரு ஆண்டவரே சுகத்திலிருந்து விடுதலையாக்கப்படட்டும் கர்த்தாவே. உமக்கு முன்பாக ஒரு சாட்சியாய் நீர் நிறுத்துவீராக. கர்த்தருடைய ஆவியானவர் இப்படியாக ஆண்டவரே மருத்துவமனைகளிலும் தங்கள் வீடுகளிலும் வேதனையாலும் துன்பத்தினாலும் அமிழ்ந்து போயிடுகிற ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தினால் நீர் சுகமாக்கணும் கர்த்தாவே. மீண்டுமாக அவர்கள் குடும்பங்களிலே சமாதானமும் சந்தோஷமும் ஆண்டவரே கடந்து வரும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே அது சிகிச்சைக்கு தேவையான பணம் இல்லாத சூழலிலும் கூட கர்த்தாவே அநேகர் இந்த வேளையில் ஆண்டவரே துன்பத்தின் மத்தியில் தவித்து கொண்டு இருக்கலாம். ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினால கர்த்தர் நீர் அவர்களுக்கு தேவையான பண உதவியை சந்திக்கும்படியாக கிருபை செய்வீராக ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினால சுகம் உண்டாகும்படியாக செபிக்கிறோம் கர்த்தாவே. இயேசுவின் நாமத்தினால பண உதவி நிமித்தமாக அவர்களுக்கு தேவையான சிகிச்சை நல்ல முறையில் அளிக்கப்பட்டு கர்த்தாவே மிகவும் ஆண்டவரே பரிசுத்தத்தோடு நல்ல முறையில் அவர்கள் குணமாகி ஆண்டவரே மீண்டு வர கர்த்தர் உதவி செய்வீராக. இந்த வேளையிலும் கூட கர்த்தாவே பல விதமான ஆபத்தின் மத்தியிலே தவித்து கொண்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் இயேசுவின் நாமத்தினால கண்ணோக்கி பாரும் ஆண்டவரே. தவறான துஷ்ட மனிதர்கள் மத்தியிலே ஆண்டவரே இந்த வேளையிலே ஆண்டவரை கடந்து செல்கின்ற பிள்ளைகளை பெண் பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தினால கர்த்தர் நீருடைய வேலியை அடைத்து பாதுகாத்து கொள்ளும்படியாக செபிக்கிறேன் கர்த்தாவே. வேலை நிமித்தமாக தூர இடங்களுக்கு பயணித்து செல்கிற ஒவ்வொரு ஆண்டவரே ஒவ்வொருவர் மீதும் உடைய கரம் இறங்கட்டும். இயேசுவின் நாமத்தினால ஒவ்வொருவரையும் என் தேவன் ஆண்டவரே உங்களுடைய கிருபையினால் பாதுகாத்து கொள்ளுங்க. வண்டியில் செல்கின்ற பொழுது வருகின்ற பொழுதும் ஆண்டவரே என் தேவன் அவர்களுக்கு பாதுகாப்பாய் இரும். தேவனுடைய சமாதானம் கிருபையாய் ஒவ்வொருவர் மத்தியிலும் தங்கியிருக்கட்டும் கர்த்தாவே. தேவன் நன்மையினால் ஒவ்வொருவரையும் நிரப்பும்படியாய் செபிக்கிறேன். ஆசீர்வாதமான பாதுகாப்பான ஆண்டவரே சூழலை நீர் ஏற்படுத்தி தாரும் ஆண்டவரே. இந்த வேளையிலும் கூட கர்த்தாவே விசேஷ விதமாக ஆண்டவரே திக்கற்று ஆண்டவரே உணவு இல்லாமல் உடுத்த உடை இல்லாமல் இந்த குளிரான வேலைகளில் ஆண்டவரே தங்க இடம் இல்லாத சூழலில் தவித்து கொண்டு இருக்கிற ஒவ்வொரு மக்கள் மீது உடைய இரக்கம் இறங்கட்டும் கர்த்தாவே. இயேசுவின் நாமத்தினால் அவர்களுக்கு உதவி கிடைக்கப்படட்டும். கர்த்தருடைய பிள்ளைகளை அனுப்பி ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினாலானவர்களுக்கு தேவைகள் சந்திக்கப்படட்டும். உணவு கிடைக்கட்டும். உடுத்த உடை கிடைக்கட்டும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினால இந்த ஒரு ஆண்டவரே டிசம்பர் மாதத்திலும் கூட அநேக
அநேகர் வாழ்விலே சமாதானம் கடந்து வரட்டும். இழந்து போன காரியங்கள் எல்லாம் அவர்கள் மீண்டுமாக மீட்டு எடுத்துக்கொள்ள கர்த்தர் உதவி செய்யுங்க. ஒவ்வொருடைய வாழ்நாளையும் ஆசீர்வதியும். துன்பம் நீங்கி போகட்டும். சமாதானம் ஒவ்வொரு மத்தியிலும் இறங்கி வரட்டும். கர்த்தாவே, கிருபையுள்ள தேவனுடைய கரம் தாமே என்னையும் சேர்த்து கூட சொல்கிற ஆண்டவரே, ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளும் எங்கள் அனைவரையும் கர்த்தர் நீர் ஆண்டவரே பாவத்திலிருந்து விடுதலையாக்கும் ஆண்டவரே. எல்லா விதமான அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கும் ஆண்டவரே. பிரயாசப்படுகிற காரியங்கள் நிறைவேறட்டும். தேவைகள் சந்திக்கப்படட்டும். பரிசுத்த ஆவியானவர் தாமே இப்படியாக நாங்கள் கடந்து செல்கிற இடங்கள் நன்மைக்கா ஏதுவான இடங்களாக இருக்கும்படியாக கிருபை செய்யுங்க ஆண்டவரே. பல விதமான பாவத்திலும் குடி வெறியினாலும் ஆண்டவரே பாதிக்கப்பட்ட வாலிப பிள்ளைகளுக்காகவும் பெரியவர்களுக்காக கூட ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால ஒவ்வொரு விடுதலையாக்கப்படட்டும். பல விதமான ஆண்டவரே பெண் பிள்ளைகளுக்காக கூட நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, வாலிப பெண் பிள்ளைகளுக்காக கூட நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால பாவ வழிகளை விட்டு அவர்கள் மனம் திரும்பணும். அவர்கள் திருமண காரியங்கள் இயேசுவின் நாமத்தினால வாய்கட்டும். தவறான காரியங்கள் மறைந்து போகட்டும். கர்த்தர் நன்மையை செய்வீராக. ஒவ்வொரு வாழ்விலும் ஒவ்வொருவரின் வாழ்விலும் ஒவ்வொரு குடும்பங்களிலும் ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினால கர்த்தர் நன்மையை செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். பயப்படுகிற காரியங்களில் ஒரு அற்புதம் செய்யுங்க ஆண்டவரே. அவர்கள் தேவைகள் சந்திக்கப்படட்டும். காரியங்கள் வாய்க்கப்படட்டும். கர்த்தர் கிருபையாய் நடத்துவீராக ஆண்டவரே. சமாதானம் தங்கியிருக்கட்டும். அனைவருடைய வாழ்நாளிலும் ஆண்டவரே நீர் ஆண்டவரை கிருபையாய் நடத்தும்படியாக ஒவ்வொருவரையும் நீர் ரட்சித்து ஆண்டவரே இப்படி பிள்ளைகளாக மாற்றிக்கொள்ளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அனைவரும் சாட்சியான பிள்ளைகளாக ஆண்டவரே உமக்காரு நீர் உம்மை அறியாத அநேக ஜனங்கள் மத்தியில் உமக்கு பிரியமுள்ள ஆண்டவரே ஊழியர்களாக அவர்களை கடந்து போக செய்வீர் என்றும் பரலோக ராஜ்யத்தில் ஆண்டவரே இப்படிப்பட்ட பரிசுத்தவான்களினால் நிரப்பும்படியாக நீர் கிருபை செய்வீர் என்றும் விசுவாசிக்கிற ஆண்டவரே. கேட்டவைகள் சிறிதாயினும் அநேக விதமான ஆண்டவரே மக்கள் ஆண்டவரே பல விதமான துன்பத்தின் மத்தியிலே ஆண்டவரே நீர் அறிந்து இருக்கிறீர் ஆண்டவரே. அநேக விதமான கவலைகள் மத்தியிலும் ஆண்டவரே இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். விசேஷமாக கர்த்தருடைய ஊழியர்களுக்காக கூட நான் ஜெபிக்கிறேன். அவர்கள் போகின்ற இடங்களிலும் வருகின்ற இடங்களிலும் கர்த்தர் கிருபையாக அவர்களோடு இருங்க. உண்மை மொத்தமாக உமக்கு ஊழியம் செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் இயேசுவின் நாமத்தினால கர்த்தர் நீர் பாதுகாத்து கொள்ளுங்க. அவர் குடும்பங்களை நீர் ஆசீர்வதியும். தேவைகளை சந்திங்க. அப்படியாக கர்த்தாவே அவர்கள் ஊழியங்களில் அவரை நன்மையால் நடத்துங்க ஆண்டவரே. அதே போல் கர்த்தாவே உம்முடைய வழிகளில் உம்முடைய வழிகளையும் போதிக்காமல் தவறான வழிகளில் கடந்து செல்கிற பணத்தின் நிமித்தமாகவும் பல விதமான ஆண்டவரே உலகப்பிரியமான காரியத்தின் நிமித்தமாக உடைய வேதத்தை புரட்டுகின்ற ஒவ்வொரு ஆண்டவரே ஊழியர்களுக்காக கூட நான் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் அவர்கள் ரட்சிக்கப்படட்டும். இயேசுவின் நாமத்தினால் அவர்கள் அனைவரும் ஆண்டவரே உடைய சமூகத்தில் மீண்டுமாக ஆண்டவரே அவர்கள் கடந்து வந்து ஆண்டவரே உடைய வழிகளில் பின்பற்றி நன்மையான சரியான வழிகளை வேதத்தை போதிக்கவும் சரியான வழிகளிலே மக்களை வழி நடத்தவும் கிருபை செய்யுங்க ஆண்டவரே. உடைய வருகையிலே இப்படிப்பட்ட மக்கள் இல்லாதபடி ஒவ்வொருவரையும் இப்பொழுதே ஆண்டவரே நீர் கிருபையாக வேர்பிரித்து எங்கள் ஒருவரையும் ஆண்டவரே நீர் ஆண்டவரே கிருபையாய் ஆண்டவரே உடைய பிள்ளைகளாய் மாற்றிக்கொள்ளுங்க கர்த்தாவே. கண்டிப்பாகவே ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறேன்ப்பா. இப்படிப்பட்ட ஆண்டவரே பல விதமான துன்பத்தின் மத்தியிலிருந்து எங்களை விடுதலை ஆக்குவீர் என்று சொல்லியும் ஆண்டவரே அநேகர் வாழ்நாளை நீர் மாற்றினீர் என்று சொல்லி ஆண்டவரே எங்கள் ஜெபங்களை கேட்டீர் என்று சொல்லி இப்பொழுது அநேக வியாதியஸ்தர்கள் சுகமாகினதற்காகவும் அநேகருடைய கடன் பிரச்சனைகளுக்கு தேவன் ஆண்டவரே நீர் கிருபையாய் ஆண்டவரே நீர் வழி தரந்தீர் என்றும் அவர்கள் கடன்களை அடைக்க செய்தீர் என்றும் விசுவாசிக்கிற கர்த்தாவே. இன்னும் பலவிதமான ஆண்டவரே படிப்பின் காரியங்கள், வேலையின் காரியங்கள், திருமணத்தின் காரியங்கள், வாலிப பிள்ளைகள் மத்தியில் இருக்கிற காரியத்தின் பாவங்கள் நீங்கி ஆண்டவரே இப்படிப்பட்ட ஆண்டவரே திருமண காரியங்களும் வேலைகளும் படிப்பின் காரியங்களும் அவர்களுக்கு வாய்க்கணும். எக்ஸாம் எழுதி கொண்டிருக்கிற மக்கள் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால கர்த்தர் அவர் ஒவ்வொருவரும் ஆண்டவரை பாஸ் ஆகும்படியாக கிருபை செய்யும். நல்ல மதிப்பெண் பெறும்படியாக கிருபை செய்யும். இயேசுவின் நாமத்தினால உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் ஆண்டவரே கிருபையாக நமக்கு நன்றி செலுத்தும்படியாக நமக்கு சாட்சியாக நிறுத்தும்படியாக நீ கிருபை செய்வீர் என்று விசுவாசிக்கிறப்பா. ஒவ்வொருவரோடும் உடைய கரம் தங்கி இருக்கட்டும். கிருபையாய் தேவன் வழி நடத்தும். தேவனுடைய சமாதானம் ஆண்டவரே அனைவர் மத்தியிலும் தங்கி இருக்கட்டும். இருதயத்தில் நிம்மதி இருக்கட்டும். இருதயத்தில் இருக்கிற பாவங்கள் இயேசுவின் நாமத்தில் நீங்கி போகட்டும். சிந்தையில் உள்ள துரிச்சைகள் பாவங்கள் ஆண்டவரே வெறி ஆட்டங்கள் அனைத்தும் இயேசுவின் நாமத்தினால் முற்றிலும் ஆண்டவரே மறைந்து போவதாக. அன்பும் ஆண்டவரே அரவணைப்பும் சமாதானமும் ஒவ்வொரு உள்ளங்களிலும் ஆண்டவரே எப்பொழுதும் நிலைத்து நிற்க முடியாத கிருபை செய்யும். கிறிஸ்து இயேசுவின் வெளியேற பெற்ற நாமத்தினால இந்த ஜெபத்திற்கு கர்த்தர் நீ பதில் கொடுத்திருக்கிறீர். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். இயேசுவின் மூலமாய் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன்.
கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இந்த ஒரு காரியத்தின் நிமித்தமாக தேவன் நம்மை கண்டிப்பாகவே உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்கள் கண்டிப்பாகவே பாவத்தை விட்டு விலகுவீர்கள். கண்டிப்பாக கர்த்தர் உங்கள் வாழ்நாளை மாற்றுவார். கண்டிப்பாக கர்த்தர் உங்கள் கடன்களை அடைப்பார். உங்கள் வியாதியை சுகமாக்குவார். இன்னும் உங்களை கிருபையாய் அவர் நடத்த அவர் வல்லவராய் இருக்கிறார். கர்த்தரை எப்பொழுதும் நம்பிக்கொண்டிருங்க. வேதத்தை வாசிங்க. தினந்தோறும் ஜெபிக்கின்றவர்களாய் மாறுங்க. எல்லா சோம்பேறித்தனத்தின் ஆவிகளையும் இயேசுவின் நாமத்தினால கட்டுகிறேன். கர்த்தர் தாமே நன்மை செய்வாராக. தொடர்ந்து கர்த்தரோடு எப்பொழுதும் இணைந்திருங்க. கர்த்தருக்கு நன்றி செலுத்தலாம். இந்த வீடியோவை நீங்கள் கண்டிப்பாகவே அடோனாய் நேச்சர்ஸ் அண்டு ஜீசஸ் வித் மீ இந்த சேனல்கள் மூலமாக காண்கின்ற உங்கள் அனைவருக்கும் இயேசுவின் நாமத்தினால் நன்றிகளை ஸ்தோத்திரங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் இன்னொரு காணொளியில் சந்திக்கலாம். இயேசுவின் மூலமாய் கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் கிருபையாய் பாதுகாத்து வழிநடத்துவாராக. தொடர்ந்து நாம் ஜெபித்து கொண்டே இருப்போம். தினந்தோறும் கர்த்தருடைய வார்த்தையை நாம் வாசிப்போம். கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆமென்.